ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹாபிட்ஸ் தான். சரிங்களா? அந்த 8 ஹாபிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். சரிங்களா? அதாவது அந்த பழக்கத்தில் வந்து நீங்கள் சப்போஸ் இருக்கிறீங்கனாலும் சரி, சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் பண்ணணும். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுலேருந்து சப்போஸ் வந்து உங்களால் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்களும் நிறையா விஷயத்தை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா போர் ஸ்லீப்பிங் ஹாபிட்ஸ், அதாவது ஒரு மோசமான தூக்கம். அதாவது அந்த பழக்கம் சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா உங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா? சப்போஸ் அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த மோசமான தூக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களோட பிரெயினை வந்து கண்டிப்பாகவே டேமேஜ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேட்னஸாக இருக்கிறது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா, ரொம்ப இதாகவே சேட்னஸாக அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? அதனால் சப்போஸ் அந்த ஹேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதுனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களாண்ணா? எல்லோரும் நமக்கு டெய்லி வந்து என்ன மாதிரி டே அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனால் அதை நம்ம தான் அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா
அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டேமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கலாம். சரிங்களா, உங்களோட மூளை வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறது. சரிங்களா, அதாவது நம்ம மூவி அதிகம் பார்க்கும்போதாக இருக்கட்டும், டிவி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் அதை நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம அதிக நேரம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரி ரொம்ப நேரம் பார்க்கும்போது ரொம்ப அடிக்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கிறது கண்டிப்பாகவே வரதான் செய்யும். சரிங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் பண்ணும். சரிங்களா, சப்போஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது அப்படி பண்ணும்போது நம்மளோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போது இருக்க பசங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன குழந்தையிலேருந்து ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்க்குறதுனால அவங்களோட பிரெயின்ன்றது ரொம்பவே அதிகமாகவே டேமேஜ்ன்றது ஆக தான் செய்யும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ன்றது ஏதாவது நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு அதை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இப்போ வந்து இந்த சொல்கிறதுக்கு அதுக்கு ஆப்போனன்ட்டு சொல்யூஷன் காண்டி அதோட வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். சரிங்களா, இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா, அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் த டூ மச் சுகர். அதாவது நம்ம சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறதுனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். சரிங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுகருன்றதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டு. சரிங்களா, நீங்கள் வந்து அதை அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின்ன்றது ரொம்பவே பாதிக்க தான் செய்யும். சரிங்களா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்ஹெல்த்தி ஃபுட்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்ஹெல்த்தி காண்டி போகணும். சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எது வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாவே பெட்டராகவே இருக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே இன் த டார்க் டூ மச். அதாவது நம்ம ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் தங்குறது வந்து பார்த்திங்கன்னா அதுவே நம்மளோட பிரெயினை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். சரிங்களா, அப்போது அது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இருக்காதீங்க. சரிங்களா, அதாவது ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருட்டிலே இருக்கிறது. சரிங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இருந்துக்கோங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கன்சியூமிங் தான் டூ மச் நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி நியூஸ். அதாவது நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் உங்களுக்கு வருதுன்னா அதனாலுமே உங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான நியூஸ்ன்றது வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கு வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன் நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட வந்து நெகட்டிவாக எப்போயுமே நெகட்டிவாகவே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து பழகாதீங்க. சரிங்களா, அதனால் உங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளம்ன்றது வரும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான பீப்புள்கிட்ட வந்து பேசுங்க. ஏன்னா பாசிட்டிவான பீப்புள் தான் உங்களோட நல்லா பாசிட்டிவாக பேச சொல்கிறதுனால உங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பூஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் நிறையா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஏன்னா அந்த இடத்துலேருந்து உங்களோட பிரெயின் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இதே நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், இன்னும் டேமேஜ் ஆகுன்றப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னப்போ அது வந்து ஃபெயிலியரில் தான் போகும். சரிங்களா, அதுதான் சக்ஸஸுக்கும் ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி பாசிட்டிவும் நெகட்டிவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே அதுதான். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் ஆகும். சரிங்களா, இதே நெகட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். சரிங்களா, அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட வந்து பேசுங்க. நிறையா பாசிட்டிவான வீடியோஸ், நிறையா சாங்ஸாக இருக்கட்டும், நிறையா மோட்டிவேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போதும் உங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா டேமேஜ் இல்லாமல் இருக்கும். சரிங்களா, அதை தான் வந்து அவங்களுமே சொல்கிறாங்க. சரிங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஐசோலேஷன் தான். சரிங்களா? அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சமூகத்திலேருந்து, அதாவது இப்போ இருக்கிற ஆன்லைன்லேருந்து ரொம்ப தனிமையாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சோசியல் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதவே இப்போ அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கப்போ ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா? அப்போ அதுலேருந்து நம்ம வந்து தனிமையாக இருக்கும்போது நம்மளோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையில இருக்கட்டும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இருக்காததுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களோட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட்டு ஒரு சோசியலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மொபைல் பார்க்குறது இப்படின்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்தளவுக்கு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 6 to 7 இயர்ஸாக தான் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக மொபைல் வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மொபைலுன்றது ரேராக தான் இருக்கும். சரிங்களா? நிறையா சில்ட்ரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் யூஸ் பண்ணுறதப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சைட் எஃபெக்ட்ன்றது வராது. சரிங்களா? இப்போது சின்ன குழந்தையில வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ அந்த ஸ்க்ரீனை வந்து சோசியலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா டைம் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் வந்து பண்ணும்போது தான் அவங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்மியாகும். சோசியல் அதுலேருந்து அவங்க வந்து வெளியில் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சோஷியல் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோசியல்லேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. சரிங்களா? சிம்பிளாக நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பிரெயின்ன்றது ரொம்பவே டேமேஜ் ஆகும். சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் வந்து ஹெட்ஃபோன், ஏர்பட்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லோரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதில் வந்து ஃபுல் சவுண்டு ஏதாவது சாங் கேட்குறீங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு மூவி பார்க்குறீங்கனாலும் சரி, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுண்ட் வச்சு கேட்பாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் ஃபுல்லாக சவுண்ட் வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினை வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணணும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது அவங்களோட அந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக தான் அவங்களோட பிரெயின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணணும். சரிங்களா? அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேஷுவலாக மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அதோட ஸ்பீக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து சப்போஸ் அதில் ஃபுல் வால்யூம் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயின்ன்றது கண்டிப்பாக டேமேஜ்ன்றது அவங்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் நான் சொன்ன விஷயத்தில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது அந்த விஷயத்துலேருந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு டே இருக்குதுன்னா அது வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சார்ந்து தான் அதுவும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகணுமா ஃபெயிலியர்ஸ் ஆகணுமா அப்படின்றது எல்லாத்தையும் அந்த டே தான் வந்து டிசைட் பண்ணோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும்னா இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அவங்களால வந்து சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோல்ஸ் அந்த மாதிரி லைஃப் அச்சீவ் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும், சைடில் ப்ராப்ளம், ஒரு மணி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹாபிட்ஸோட அதுக்கு ஆப்போனண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சக்ஸஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ப்ராப்பராக, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளையோட சம்மந்தப்பட்டது. சரிங்களா? நீங்கள் பிரெயின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டிசிஷன் எடுக்கிறதுக்கு,
சரிங்களா. ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது திங்க் பண்ணுறதுக்கு சரிங்களா. எல்லாத்துக்குமே பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதப்போ அதை நம்ம ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா. நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.